வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்றைக்கி பாதாம் மசாலா பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க்கு. நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா இட்ஸ் அ குட் மீல் ரீப்ளேஸ்மெண்ட். ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன் பவுடரை தேடி போகாமல் இந்த ட்ரிங்க்கை குடிச்சிக்கலாம். இதில் பனங்கல்கண்டு, மிளகு, மஞ்சப்பொடி எல்லாம் போடுறதுனால இட்ஸ் அ குட் கோல்ட் ரெமெடி மெடிசின் டூ. இதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இங்கே அரை கப்பு பாதாம் பருப்பு, அரை கப்புக்கு மற்ற எல்லா பருப்பும் 1/4 கப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா, இது சாரப்பருப்பு, கரோஞ்சி சீட்ஸ்னு பேர், லோ இன் கேலரி, ஹை இன் ப்ரோட்டீன், ஏலக்காய் ஒரு 15, மிளகு 30, 10 கிராம்பு, ஜாதிக்காய் நட்மெக் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், ஸ்வீட்னஸுக்கு பனங்கல்கண்டு வச்சுருக்கேன், குங்குமப்பூ உங்கள் தேவைக்கேற்ப, சினமன், மஞ்சப்பொடி ரொம்ப கம்மியாக போடணும். இதில் இந்த குங்குமப்பூவோட கலர் தான் நிறையா இருக்கணும். நான் இங்கே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பொடி இருந்ததுன்னா இதை நீங்கள் பொடியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2% மில்க்கு தேவைக்கேற்ப வச்சுருக்கேன். நீங்கள் பிளான்ட் பேஸ்டு மில்க் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிராம்பு, சினமன், ஏலக்காய், மிளகு, நட்மெக் பவுடர் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். ஸ்பைசஸ்லாம் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும், இல்லாட்டி வாயில் தென்படும். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி டீ வடிகட்டியில் போட்டு லேசாக சலிச்சுன்றுவேன். இந்த மாதிரி சலிச்சதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தோலெல்லாம் இந்த மாதிரி நிற்கிறது, இதை தூக்கி போட்டுடலாம். இந்த மசாலா பொடியை மஞ்சள் பொடியோடு சேர்த்து நீங்கள் வெறும் பாலில் கூட போட்டு சாப்பிட்லாம். கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம பாதாம் மசாலா பால் பொடி ரெடி. இதை அப்படியே கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் பாலை சுட வச்சுட்டுலாம். இங்கே 4 கிளாஸ் பால் சுட வச்சுருக்கேன். இது லேசாக சுட்டுடுத்து. இதுக்கு 8 டேபிள் ஸ்பூன் பொடி போட்டுக்க போகிறோம். இதை அப்பப்போ கீழே அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுக்கணும். பால் பொங்கிடுத்து. இப்போ நம்ம பாதாம் மசாலா பால் ரெடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நீங்கள் தேன், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க்கு கோல்டு டேஸில் வார்ம் கம்ஃபர்டிங் ட்ரிங்க்கு. சம்மர் மந்த்ஸில் இதை சில் பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். நம்ம பண்ண இந்த பவுடர் நீங்கள் ஸ்மூத்திஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மோர் ஃபைபர் அண்ட் அயன் வேணும்னா அத்திப்பழம் ஃபிக்கு சொல்லுவோம்ல, அதையும் டேட்ஸையும் ஓவர் நைட் சோக் பண்ணி இதை ஆட் பண்ணி கொஞ்சம் மில்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.